இடங்கண சாலையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு பல்வேறு காரணங்களை காட்டி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் கோகுலக்கண்ணனிடம் கேட்கலாம். கோகுலக்கண்ணன், அந்த மக்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு என்ன காரணம்? சேலம் மாவட்டம் இடங்கண சாலை நகராட்சி நிர்வாகம் சார்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்னேரியை ஒட்டி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அப்படிங்கிற அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான முயற்சி சில மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது. தற்பொழுது அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர் பொதுமக்களை பொறுத்தவரை பல்வேறு போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சாலை மறியல், வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. ஏன் இதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பகுதி மக்கள்கிட்டே கேட்போம். சார் சொல்லுங்கள், எதனால் இந்த நான் இடங்கண சாலை சாத்தம்பாளையம் சின்னேரி பகுதியை சுற்றி நாங்கள் ஊரில் இருக்கிறோம்னா, எங்கள் ஊர் கஞ்சமலையூர், ஈக்காட்டூர், மெய்யனூர், இடங்கண சாலை சுற்றிலாம் அந்த ஏரி சுற்றி நாங்கள் ஜனங்களாக இருக்கிறோம். இந்த இடங்கண சாலை நகராட்சி என்ன பார்த்தீங்கன்னா, கழிவு வெளியேற்றுறது, இந்த குப்பையை வெளியேற்றுறது, இந்த மாசு துர்நாற்றம் வீசியக்கூடிய திட்டத்தெல்லாம் சுத்திகரிக்கிற மையம் ஃபுல்லாக இதே ஏரியில் ஒரே இடத்துல பயன்பாட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 2006 பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மையை கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த குப்பையை அவங்க அல்லவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 600-700 டிராக்டர் டிப்பர் கணக்கில் குப்பை கடந்தது. இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுனால, நாங்கள் போராட்டம் பண்ணதுனால மட்டும்தான் அந்த குப்பையை அவங்க வெளியேற்றிருக்கிறாங்க. அப்புறம் கிணத்தெல்லாம் மூடி இருக்கிறாங்க. அப்புறம் மறுபடி பார்த்திங்கன்னா பசுமை தீர்ப்பாயம், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திட்ட முன் அனுமதி பெற்று செயல்படக்கூடிய திட்டம் திடக்கழிவு மேலாண்மை, நுண்ணீர் உரசாலை, மின்மயானம். இப்போ பார்த்திங்கன்னா கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் 30 லட்சம் லிட்டரு 20,000 கேல்டி மனித கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தெலாம் கொண்டு வந்துருக்குறாங்கண்ணா. இதனால் ஒரே இடத்துல எல்லா திட்டத்தையும் செயலாக்க செஞ்சால் எங்களுக்கு மாசு கட்டாயம் ஏற்படும். இதையெல்லாம் தெரிஞ்சும் இந்த நகராட்சி நிர்வாகம் ஒரே இடத்துல தான் பண்ணணுங்கிற குறிக்கோளோடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றுங்க. வேறு இடத்துல நகராட்சியில் பல்வேறு இடத்துல அரசு நிலங்கள்லாம் இருக்குது, இருந்தும் அங்கே கொண்டு போங்க. நாங்கள் போராட்டங்கள் ரீதியாகவும், அமைதி பேச்சுவார்த்தை ரீதியாகவும், மனு ரீதியாகவும் நாங்கள் பண்டியும் முதலமைச்சருக்கு, நகராட்சி நிர்வாக இயக்குனருக்கு எல்லாருக்குமே மனு போட்டுமே யாரும் பரிசீலனை செய்யாமல் இருக்கிறாங்க. இது எங்களுக்கு வருத்தம். தேர்தலை கூட நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம் 2000 பேர் இதுக்காக. ஆனால் இந்த அரசாங்கம் எதுவும் இது வரைக்கும் செய்ய கிடையாது. இது தொடர்பாக இந்த பகுதியினுடைய ஏரியா கவுன்சிலர் இருக்காரு. நீங்கள் இந்த பொதுமக்கள் பிரச்சனைக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன மன்ற கூட்டத்தில் நான் இதை பற்றி வலியுறுத்தினாங்க. நம்மளை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எது சொன்னாலும் ஆரம்பத்துலேருந்து நான் இந்த திட்டம் எல்லாம் ஒரே இடத்த வருதுன்னு திட்டம், மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு, இடத்த மாற்றி பண்ணுங்கன்னு சொன்னோம். கேட்கல. பூஜை போடுறது கூட எங்களுக்கு தகவல் கொடுக்கல. இப்படி ஒரு திட்டம் வந்திருக்குதுங்கிற இதே நாங்கள் அதாவது இந்த பகுதி மக்கள் மற்றும் கவுன்சிலர்லாம் பேசுறது கேட்டோம். மிக குறிப்பாக இந்த திட்டமானது நீர்வழி பாதையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த ஏரிக்கு தண்ணி வராமல் பாதிக்கிறதோடு இதனை சுற்றி இருக்கக்கூடிய ஏரிகளுக்கு, அடுத்தடுத்து போகக்கூடிய ஏரிகளுக்கும் தண்ணீர் போகாமல் நிலத்தடி நீர் மிகவும் குறைந்து இந்த ஏரியில், இந்த பகுதியில் ஒரு தண்ணீர் பஞ்சமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வரும்னு இந்த ஏரியா மக்கள் பயப்படுறாங்க. ஒரே பகுதியில் ஒரே மாதிரியான திட்டம் தொடர்ந்து செயல்படுத்துவதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கிறார்கள். இதனை அந்த மக்களோடு ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி கோகுலக்கண்ணன்.